பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள்ல இந்த 10 விண்ணப்பங்களை நீங்கள் கட்டாயமாக வைக்கும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு இந்த வார்த்தைகளின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தரால் நீங்கள் போஷிக்கப்படுவதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும். மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு பிரசன்னத்தோடு உங்களால் வாழ முடியும். இந்த தினமும் நான் ஜெபிக்கிற அந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை எழுதி வைத்துக்கொண்டு தினமும் உங்களுடைய ஜெபத்தில் இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் தேவையான பாதுகாப்பை இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன். நீங்களும் இதை பார்த்து இதன் மூலமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, இந்த நாள் முழுவதும் நீர் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாவது குறிப்பாக நீங்க ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து எல்லா விதமான விபத்துக்கும் மரண கண்ணிகளுக்கும் என்னை தப்புவித்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று இரண்டாவதாக விண்ணப்பிக்க வேண்டும். மூன்றாவது, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக என்று சொல்லி மூன்றாவதாக விண்ணப்பிக்க வேண்டும். நான்காவது, சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என்னில புதுப்பியும் என்று சொல்லி தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை ஆவியாத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, எங்களுக்கு என் கண்களுக்கு கடிவாளம் போட்டு நாவுக்கு காவல் வையும். ஏன்னா நம்ம தேவையில்லாத பார்க்காதபடிக்கு தேவையில்லாதது பேசாதபடிக்கு சுத்தமா இருக்கத்தக்கதாக கண்களுக்கு கடிவாளம் போட்டு நாவுக்கு காவல் வைக்க நாம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆறாவது, என் ஜெபத்தை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் சமூகத்தை விட்டு என்னை விலக்காமலும் இருக்கும்படி கெஞ்சி மன்றாடுகிறேன் என்று தாவீதை போல உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டும். ஏழாவது, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி நீங்கள் காலை முதல் இரவு படுக்க போகும் வரைக்கும் நீங்க பேசுகிற அத்தனை வார்த்தைகளை பரிசுத்தமாய் காக்கும்படியாக நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எட்டாவது, என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்கி என்னை பாதுகாத்து அருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பிக்க வேண்டும். ஒன்பதாவது, இந்த வருடம், இந்த மாதம், இந்த வாரம் மற்றும் இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம். இந்த வருடம் நமக்கு சபையில வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. வாரம் ஒரு வாக்குத்தத்தம் நம்ம படிச்சிருப்போம், மாதம் ஒரு வாக்குத்தத்தம் நம்ம படிச்சிருப்போம், தினமும் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு என்று வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் எனக்கு சொந்தமாக்கி அதன் வாழ்க்கையில கிரியை செய்ய அப்படின்னு சொல்லி நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். அப்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பத்தாவது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நீதி நித்திய வழியில என்னை நடத்துவீராக என்று உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 10 காரியங்களையும் உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் முழுவதுமாக சொல்லி ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சிங்களா, அத்தனையும் உங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை காரியங்கள். இதை நீங்க மட்டும் சொல்லாம, ஒருவேளை இதை நீங்க பாக்குறவங்க ஒரு தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் அத்தனை பேருக்குமே இந்த 10 காரியங்களையும் சொல்லிக் கொடுங்கள். எழுதி வைத்து இதன் மேல கை வைத்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி ஜெபிக்கும் பொழுது இது அத்தனை காரியங்களையும் ஒரு நாள் உங்க சிரசின் மேல பனியை போல எண்ணெயை போல வந்து இறங்கி அதை உங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக. நான் இப்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.